ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோட் செம்ம விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. டாக்டர் சொன்ன அந்த அதிசய நியூஸால எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இப்படிலாம் நோய் வருமா அப்படின்ற அளவுக்கு செம்ம ஷாக்கிங்ல இருக்காங்க. நல்லபடியா சர்ஜரி முடிஞ்சிடுச்சு, அதனால ரேவதிக்கு உயிர் ஆபத்து எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா இருந்த அந்த நேரத்துல டாக்டர் இன்னொரு நியூஸையும் சொல்றாங்க. இங்க பாருங்க, இன்னொரு விஷயம் நடந்திருக்கு ரேவதிக்கு, அதை சொல்றேன், யாரும் பதட்டப்பட வேணாம் அப்படின்னு சொன்னதுமே டாக்டர் என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க, நீங்க சொல்றதே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே டாக்டர் சொல்றாங்க, இல்ல ரேவதிக்கு மண்டையில நல்ல அடிபட்டிருக்கு, அது மூளையில இருக்க சில நரம்புகள்ல செம பிரச்சனையா இருக்கு, இதனால ரேவதிக்கு நினைவாற்றல் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது எப்படின்னா எல்லாத்தையும் மறந்துட மாட்டாங்க, கடைசியா ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள நடந்த சில விஷயங்கள்லாம் மறந்துடும், அது சீக்கிரமே சரியாகிடும், ஆனா 2-3 வருஷத்துக்கு என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதும் ராஜாவுக்கு தான் மிகப்பெரிய அளவுல சிக்கலாகிடுது. ஏன்னா கல்யாணம் ஆகியே இப்ப 2-3 வருஷம் தான் ஆகுது, அப்போ என்ன மறந்துடுவாளா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப உடனே ராஜராஜன் கேட்கிறாரு, என்ன டாக்டர் இது ரொம்பவே அதிசயமா இருக்கு, இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த டாக்டர் சொல்றாங்க, ஆமா மூளைன்றது அதுல நிறைய சிக்கலான நரம்புகள் இருக்கும், அது ரொம்ப சென்சிட்டிவான ஸ்பேஸ், அதுல நம்ம ஏதாவது ஒரு சின்ன அடிபட்டா கூட அது அவ்வளவு பாதிக்கும், அதனால அந்த இடத்துலதான் நம்ம ரொம்ப சேஃபா இருக்கணும். ஆனா ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப கீழே விழுந்து அந்த இடத்துல தான் செம்ம அடிபட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணு மூடாம இருந்தது காரணமும் அவங்களோட மூளை தான், அவங்களோட மூளை செயல்பாட்டை இழந்ததுனாலதான் கண்ணை அவங்க மூடவே முடியல. ஆனா எப்படியோ பேசி மூட வச்சாங்க. ஆனா இப்ப அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மூளையில இருந்த நரம்பெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த நினைவாற்றல் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால அவங்களுக்கு கண்டிப்பா 2-3 வருஷத்துக்கு நடந்தது எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. நீங்க பேசி பேசி ஞாபகம் வர வச்சாதான் உண்டு, பட் அதுவும் ரொம்ப சிக்கல் தான், அது வருமானம் கன்ஃபார்மா சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஷாக்கா இருக்காங்க. அப்புறம் ரோகிணி கேட்கறாங்க, டாக்டர் இப்பதான் அவங்களுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தது, அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்களே அந்த 2-3 வருஷம் தாங்க, அப்படி இருக்கப்ப அந்த நாள்லாம் மறந்துருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே டாக்டர் கண்டிப்பா மறந்துடுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமா ஞாபகமே இருக்காது அப்படின்னு சொன்னதும் செம்ம ஷாக் ஆயிடுறாரு ராஜா. என்னடா இது இப்பதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி கரெக்டா போகுதுன்னு பார்த்தா இப்படி நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்போ ராஜராஜன் ராஜா கிட்ட பேசுறாரு, மாப்பிள்ள நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவ எதை மறந்தாலும் சரி உங்களை மறக்காம இருப்பா, ஏன்னா உங்களை தான் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும், இந்த வாழ்நாள்ல அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்ககிட்ட மட்டும்தான், உங்களை இப்பதான் ரொம்பவே லவ் பண்ணி உங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டு இருந்தா, அதனால உங்களை கண்டிப்பா மறக்கவே மாட்டா அப்படின்றாங்க. உடனே கார்த்தியும், அது எனக்கு தெரியும், அவ என்னை மறக்க மாட்டா, அப்படியே மறந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ உயிர் ஆபத்து இப்ப போயிடுச்சு, அவ இப்ப நல்லா இருக்கா, அதனால அவர் எப்படி நம்ம ஞாபகத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்பிடென்டா பேசுறாரு. அண்ட் இது ஒரு பக்கம் போற ரேவதி கண்ணு முழிச்சிட்டாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது எல்லாரும் உள்ள போறாங்க. அப்ப ரேவதி எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறாங்க, சிரிச்சுட்டு எல்லாம் கேட்கறாங்க, எப்படிமா இருக்க இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ராஜா பாக்குறப்ப மட்டும் யாரோ தெரியாதவங்களை பாக்குற மாதிரியே பாக்குறாங்க. அப்போ ராஜாவுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆகா இவன் மறந்துட்டா, சரி ஓகே அப்படின்னு அமைதியா இருக்காரு. அப்ப அவங்கள பார்த்து யார் இவரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அது பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க, என்னது யார் இவரா, அம்மா இவர் தாமா உன் புருஷா அப்படின்னு சொன்னதும், புருஷனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறாங்க. அதுதான் இன்னும் செம்ம ஹைலைட்டான விஷயமா இருந்தது. என்னடா இது இப்படி நிலைமை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா சந்திரா மட்டும் அங்க பாக்குறாங்க, ஓகே இதுதான் நம்ம நேரம், கரெக்டா இந்த நேரம் பார்த்து நம்மளோட பிளானை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் இன்னும் எபிசோட் பத்தி உங்க அப்படின்னு நம்ம கான்பர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.